என் வாழ்க்கையில இல்லை, உங்க வாழ்க்கையில முருகர் வந்துட்டா நீங்க எப்படி உணரணும் அப்படின்னா, எப்படி உணர்வீங்கன்னா, எவ்வளோக்கெவ்வளோ நீங்க முருகரை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டபால்னு கீழே போட்டு திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. உன்னை போய் கும்பிட்டனே, இதெல்லாம் எனக்கு தேவையா, நீ கல்லு தான், காலையிலே சாயங்காலம் உனக்கு எல்லாமே நான் பண்ணி கும்பிட்டேனே அப்படின்னு எப்போ உங்க வாயில வருதோ அப்பயே முருகர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா முருகர் கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பார் சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் முருகர் அப்படிதான் வருவார். நான் என்னோட ஹிஸ்டரியை யாருன்னா சொல்றதுக்கு போய் நம்மளே சொல்லுவேன்னு சொல்லி ஒரு புக்கு ஒரு சம்மந்தமா எழுதப்போ நான் சொன்னேன். நான் காளிகாம்பாள் கோயிலை கும்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க வடப்பள்ளி கோயில் கும்பிட்டுன்னு சொல்லிட்டு, வடப்பள்ளி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ வாழ்க்கை சுமாராக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல பிரச்சனை ஒழுங்கா நான் தனியா இருக்கும் போதே நல்லா இருந்தேனே முருகா, உன்னை பார்த்து கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு சோதனை, இதோட கோயில் பக்கமே வரவே மாட்டேன். இப்பயும் நிறைய முருக பக்தர்கள் மனசுல இது இருந்திருக்கலாம், இருக்கும். விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்காம போயிருந்தோன்னா கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க தண்டத்துக்காக விரதம் இருக்கமேன்ட்டு. இப்போ சொல்றேன், இந்த விரதம் அடுத்த 365 நாள் உங்களை காக்கும், இது சத்தியம். நான் ஒரு நாள் முருகரை திட்டத்துக்கு அவர் வாயில எல்லா ஏரியா உலகத்து ஃபுல்லா போய் புகழ்ந்துட்டு இருக்கேன். எந்த வாயில திட்டணும் அதே வாயில முருகரை புகழ் பேசிட்டு இருக்கேன். இதான் முருகர் இருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம். இப்படிதான் முருகர் எனக்குள்ள வந்தார்.